கண்மணியால நடந்த விஷயங்கள்லேருந்து மீளவே முடியல, தாங்கிக்கவே முடியல. நடந்ததெல்லாம் நெனச்சு பார்த்து அழுதுட்டுருக்காங்க. பாவம் அன்பு. என் மேல உண்மையிலேயே அவரு காதல் வச்சிருக்காரு. ஆனா எப்படி நான் அவர ஏத்துக்க முடியும்? அவர் வெண்ணிலாவ அப்படி சொல்லிட்டு ஒரே குழம்பி போறாங்க. "ஏன்டி இப்படி குழம்பி போற? உண்மையிலேயே உன்ன தாண்டி அன்பு லவ் பண்றாரு. உன்ன தான் நேசிக்கிறாரு. உன் கண்கூடாவே எல்லா விஷயத்தையும் நீ கேட்டுட்டு இப்படி இருக்கியே, இது தப்பு இல்லையா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சி அவங்கள கேள்வி கேட்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கண்மணி முழிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில அன்பு நெறைய ஸ்வீட்டையும் அதிகமா எடுத்துக்கினதால அப்படியே மயக்கடிச்சு அவரோட பெட்ல விழுந்துடுறாரு. கார்த்தி அன்புவ பார்க்க வந்தோனே பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. அன்பு கிட்ட எவ்வளோ அவர் தெளிய வைக்க பார்க்குறாரு. அன்பு தெளிவே தெரியல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறாங்க அன்புவ. எங்க அன்பு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. அவர காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அவர் ரொம்ப ஸ்டேஜ்க்கு ரொம்ப அதிகமா போயிட்டாரு அப்படின்னு நம்மலாம் சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர். அதெல்லாம் கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிவகாமி எல்லாருமே அழறாங்க. வீட்ல எல்லாருமே அழறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இங்க கண்மணி இத கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அன்புவ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க சாமிக்கிட்ட. அண்ணி உங்கள பார்த்தா மட்டும் தான் அண்ணன் சரியாவாரு. இல்லைன்னா கண்டிப்பா சரியாக மாட்டாரு. அவர் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்காரு அண்ணி. தயவுசெய்து இப்போவாவது அவர பார்க்க போங்க. உங்களுக்கு மனசாட்சி இருந்தா அப்படி சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு போறாரு. உடனே கண்மணி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க. கண்மணி அன்புவ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஸ்வேதா, அப்புறம் மயூரி, அப்புறம் வெண்ணிலா எல்லாருமே தடுக்கிறாங்க. அதையும் மீறி கண்மணி என்ன பண்ணுறாங்க, உள்ள ரூமுக்கு போயிடுறாங்க. அன்புவ பார்க்குறாங்க. அன்பு வென்டிலேட்டர் வச்சுருக்காங்க அன்புக்கு. அன்பு பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரியான நிலைமைக்கு போயிடுறாரு. ஏங்க நீங்கள் உள்ளே வந்தீங்கன்றாங்க. இல்லைங்க சிஸ்டர், என்னை பார்த்தா தான் அவர் சரியாவார். கண்மணி அவர் மனசு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்குது. உடனே அங்கே அன்பு அப்படியே கண்ணை திறந்து, கண்மணி நீ வந்துட்டியா அப்படின்றாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் சரியாயிருவீங்க. உங்களை குழந்தை மாதிரி நான் பார்த்துப்பேங்க. நீங்கள் இப்படிலாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. உங்கள் காதலை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஓரளவு நார்மலுக்கு அன்பு வந்துடுறாரு. அன்புக்கு கிரிட்டிக்கலை தாண்டிட்டாரு. ஆனால் இதுக்கப்புறம் அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சி விடுறாங்க வீட்டுக்கு. இங்கே கண்மணி அன்பு வீட்டுக்கு வராங்க. கண்மணி அன்பு தாங்கி பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வராங்க. இதையெல்லாம் பார்க்குற ஸ்வேதா, மயூரி, வெண்ணிலா எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. உடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. செம்ம டென்ஷன். அன்பு பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள ரூமில் படுக்க வைக்கிறாங்க. கண்மணி உங்களுக்கு எல்லாமே நான் செஞ்சு எடுத்துருவேன், பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு தேவையான சமையல் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக தடுத்து நிறுத்துகிறாங்க மயூரி. என்ன கண்மணி, எதுக்காக அன்புக்கு இதெல்லாம் நீ செய்கிற? நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, என்கிட்ட கொடு, நான் போய் என் தம்பிக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, அவரை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்றாங்க கண்மணி. அதுக்கு நீ ஏன் பார்த்துக்கணும்? நீ என் அம்மாவை பார்க்க தான் வந்திருக்க. என் தம்பியை நான் பார்த்துக்கிறேன். வெண்ணிலா நீ அதை வாங்கு, நீ எடுத்துன்னு போய் அன்புக்கு கொடு. சரி அப்படி சொல்லிட்டு வெளில வாங்க போகிறாங்க. உடனே அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாங்க கண்மணி. அதை பார்த்து வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என் புருஷனுக்கு நான் கொடுப்பேன், நீங்கள்லாம் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னது புருஷனா? எங்கேருந்து வந்தா உன் புருஷன்? நீ தான் அன்பு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல, அதுக்கப்புறம் புருஷன்ற. இப்போ எனக்கு வேணும்னு தோணுது. என் அன்பு என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, எவ்வளோ காதல் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவர் நிரூபிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் கூட நான் சேர்ந்து வாழ போகிறேன். உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு ஒரு நிமிஷம் நில்லுடி, எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவேன். இங்கே பார், நீ வீட்டு போனது தான். என் தம்பி கூட நீ வாழ முடியாது. அவனுக்கு பொருத்தமான ஜோடி வெண்ணிலா தான். வெண்ணிலா கூட தான் அவன் இருப்பான். மரியாதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போவே வீட்டை விட்டு வெளியே போ. இதுக்கப்புறமும் உன்னை வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் யார் என்ன வச்சுக்க வீட்டில்? இங்கே பாருங்கள், இது என் புருஷன் வீடு. என் புருஷனை விட்டு போக சொல்ல நீங்கள் யார் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக 3 பேர் பார்க்குறாங்க. உடனே வெண்ணா என்னடி இப்போ உன் புருஷன்ற, இவ்வளோ நாள் எங்கே போயிட்டாரு உன் புருஷன்? இங்கே பார், எக்காரனை கொண்டும் நான் அன்புவை விட்டு தர முடியாது. நீ யாருடி விட்டு தரத்துக்கு அன்புவை? அன்பு என் புருஷன்டி. என் புருஷனை நான் யாருக்கும் விட்டு தர முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு வெண்ணிலா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக் அங்கே வராரு. சூப்பர் அண்ணி, கரெக்டாக சொன்னீங்க. இவங்களுக்குலாம் உரைக்கிற மாதிரி சொன்னீங்களா? ஒன்றும் புரியலையா உங்களுக்கு? அண்ணனும் அண்ணியும் எப்போ சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் உங்கள் வேலை எதுவும் பழிக்காது. உங்கள் வேலை என்னமோ அதை போய் பார்த்துட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். நீங்கள் போங்க அண்ணி, அண்ணன் தனியாக இருக்கார், உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னோடனே சரி கார்த்திக் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க நம்ம கண்மணி. இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கும் செம்ம டென்ஷனாக இருக்குது, தாங்கிக்க முடியல. உடனே கார்த்திக் எல்லாரையும் பார்த்து வயிற்றுச்சலாக இருக்கா, போய் தண்ணியை குடிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.